இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். சங்கீதங்களின் புத்தகம் அதனுடைய 90ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். கர்த்ததாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாசித்திருக்கிறோம், அதை தியானிக்க இருக்கிறோம். கர்த்ததாமே உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய அந்த சௌந்தரியம், அந்த பிரியம் எங்கள் மேல் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவே எங்களுடைய நோக்கமாய், இதுவே எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே கர்த்தரை வாஞ்சையாய் காணப்பட ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். தேவனுடைய உன்னத மன்னாவினால் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில நாம் படித்த வசனம் பக்தன் மோசேயினுடைய ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. தேவனுடைய தாசனாகிய மோசேயின் ஜெபத்தை கவனியுங்கள். ஆண்டவரை பார்த்து அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். பாருங்க, மோசேயினுடைய ஒரு நல்ல விண்ணப்பம். இந்த ஜெபத்தை நாமும் செய்ய பழகிக் கொள்வோமாக. ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, உம்முடைய அழகு என் மேல் இருப்பதாக. இது ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது let the beauty of our Lord be upon us அப்படின்னு இருக்கும். தேவனுடைய அந்த அழகு எங்கள் மேல் இருப்பதாக. நம்ம எல்லாம் தேவனுடைய அழகை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சாயல் எங்கள் மேல் இருக்க வேண்டும். தேவனுடைய அழகு எங்கள் மேல் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எந்த அழகை விரும்புகிறோம்? சரீர பிரகாரமான அழகை விரும்புகிறோமா? இந்த உலகத்தின் அலங்கரிப்பை விரும்புகிறோமா? இல்லாவிடில் அருமையான பக்தன் மோசேயை போல, ஆண்டவரே, உம்முடைய அழகு என் மேல் இருப்பதாக, நான் உம்முடைய சௌந்தரியத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா? மோசே இந்த நோய் விண்ணப்பம் பண்ணினார். அந்த விண்ணப்பத்துக்கு பதிலும் கிடைத்தது. வேதம் அவரை குறித்து சொல்லுகிற காரியத்தை கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். நல்ல கவனிங்க, வேதம் மோசேயை குறித்து சொல்கிற சாட்சி என்ன? அவன் பிறந்தான். பிறந்தவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்தான். இவனுடைய தாய் தகப்பன்மாரும் எப்படி மோசேயை கண்டார்கள் என்று சொன்னா, வாசியுங்கள். எபிரேயர் 11:23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். நல்ல கவனிங்க, அம்ராமுக்கும் யோகபேத்துக்கும் பிறந்த பிள்ளைதான் மோசே. இந்த மோசேக்கு பிறக்கும் பொழுதே அவன் தாய் தகப்பன பார்த்தது எப்படின்னா, மிகுந்த சௌந்தரியம் உள்ளவனாக பார்த்தார்கள். பிறக்கும் பொழுது தாய் தகப்பன் சௌந்தரியம் உள்ளவர்களா பார்க்கிறாங்க.
வேதமும் இவனை குறித்து சொல்லுது, திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். ஏன் தெரியுமா? மோசேயுடைய வாஞ்சை எல்லாம் எனக்கு இந்த உலகத்தின் சௌந்தரியம் அல்ல, திவ்ய சௌந்தரியம் வேணும். டிவைன் டிவைன் பியூட்டி. இன்னைக்கு நமக்கு அந்த வாஞ்சை இருக்கா? தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நாம் ஒரு காலத்திலே பாவம் செய்து மீறுதலுக்கு ஆளாகி தேவ மகிமையை இழந்துட்டோம். ரோமர் 3:23 அப்படிதான் சொல்லுது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் போனார்கள், தேவனுடைய சாயலை இழந்தார்கள். ஆனா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற நாம் எதற்கு பங்குள்ளவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வாசியுங்கள் 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன அளிக்கப்பட்டிருக்கு? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக ஆகுவதற்காக தேவன் என்ன செஞ்சிருக்காரு? அருமையான மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களை அவைகளினால் நமக்கு அருளி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? திவ்ய சுபாவத்திற்கு. அப்ப திவ்ய அழகு உள்ளவர்களாய் மாறணும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த வாஞ்சை இருக்கா? நான் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை திவ்ய சுபாவம் உள்ளவனாய் மாற்றும். அதனால்தான் மோசே என்ன ஜெபம் பண்றான்னா, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இங்க இந்த பிரியம் என்ற வார்த்தையை நீங்க படிக்கும்போது திவ்ய அழகு என்று படிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய திவ்ய அழகு என் மேல் உண்டாயிருப்பதாக. மோசேக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொன்னேன். திவ்ய சுபாவம் உள்ளவர்களாய் மாறினார். மோசேயை குறித்து வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. மோசேக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சதுன்னா அதை குறித்து நாம் அதனுடைய ரகசியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, மோசே உடைய உண்மையான பெயர் நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் இது, மோசே. தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தி கொடுத்த பேர். இந்த மோசேயை தேவன், இந்த வாஞ்சியோடு இருந்த மோசேயை தேவன் உயர்த்தினார். மோசேயுடைய 40 ஆண்டு காலம் எகிப்தின் அரண்மனையிலே கழிந்தது. முதல் 3 மாதம் அவங்க அப்பா அம்மா பாதுகாக்கும்படியாய் அவனை என்ன செய்தாங்க? ஒளித்து வைத்தார்கள். அவங்க தங்களால முயன்ற காரியத்தை செய்து பார்த்தார்கள். ஆனா 3 மாதத்துக்கு பிறகு என்ன செய்ய முடியல? ஒளித்து வைக்க முடியல. ஏன்னா பார்வோன் என்ன கட்டளையிட்டு இருந்தான்? இஸ்ரவேல் மக்கள் மத்தியில பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செய்யணுமா? கொன்று போட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் கட்டளையிட்டு இருந்தான். ஆனா பார்வோனின் கட்டளையும் மீறி அருமையான அம்ராம் யோகேபேத் தம்பதியார்கள் என்ன செஞ்சாங்க? இந்த தம்பதி தன்னுடைய பிள்ளையை 3 மாசம் வரைக்கும் விசுவாசத்தினாலே பாதுகாத்து வைத்தார்கள். ஆனா இவர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப நாள் நீடிக்கவில்லை. பிறகு 3 மாதத்துக்கு பிறகு நாணற்பட்டியில போட்டு அந்த நைல் ரிவர்ல என்ன செஞ்சாச்சு? அந்த ஆற்றுல விட்டாங்க. அந்த நேரத்துல தான் பார்வோனுடைய குமாரத்தி அங்கே குளிப்பதற்காக வருகிறாள். அந்த நாணற்பட்டியை பார்க்கிறா. அந்த நாணற்பட்டியை பார்த்து அதுல இருக்க குழந்தைய பார்த்தா, அந்த அழுகையின் குரலை கேட்டா, அவளுடைய உள்ளம் உருகிற்று. அந்த பிள்ளையை தானே வளர்த்தினாள். அதனால்தான் அதுக்கு மோசேன்னு பேர் வச்சா. தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி பேர் வச்சா. இப்ப அந்த மோசே 40 ஆண்டுகள் வரைக்கும் பார்வோனின் குமார்த்தியாக தான் எண்ணப்பட்டு அவள் அந்த அந்த அரண்மனையிலே அவர் வளர்க்கப்படுகிறார். 40 ஆண்டு காலம் அங்க இருந்தார். மிக சம்பிரமமான ஒரு வாழ்க்கை. எகிப்தின் வாழ்க்கைன்னா சாதாரண வாழ்க்கை இல்லை இல்லையா? நல்ல அரண்மனை ஜீவியம். அந்த காரியத்துல விட்டு இப்ப அடுத்தது தன்னுடைய தாயாகிய யோகேபேத்
தன்னுடைய தகப்பனாகிய அம்ராமிடமிருந்து கற்றுக்கொண்ட சத்தியங்களின்படி அவருக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையான தேவன் யார். யெகோவாகிய தேவனை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டவர் தம் ஜனங்கள் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் சகோதரிகள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை இரட்சகராக வெளிப்படுத்தினார். தன்னுடைய சொந்த பலத்தினாலே விடுதலை ஆக்கி விடுவேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். ஆனா விபரீதம் நடந்தது. ஒரு இஸ்ரவேலனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறாங்க. எகிப்தியன் இஸ்ரவேலனை கொடுமைப்படுத்துகிறான். இதை பார்த்த உடனே மோசே என்ன செய்தாரு? அந்த எகிப்தியனை இஸ்ரவேலுக்கு முன்பாக கொண்டு போட்டார். எதுக்காக கொண்டு போட்டார்னா, என் சகோதரனை புரிந்து கொள்ளணும், நான் உங்களை விடுவிக்க முடியும், நான் உங்களுக்கு இரட்சகராக வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்த விரும்பினார். ஆனா நடந்தது என்ன? அடுத்த நாள் மீண்டும் அவர் போறாரு. இஸ்ரவேல்கள் இருவர் சண்டை போட்டு கொண்டிருக்காங்க. அந்த இருவர் சண்டை போடும்போது இப்ப அவங்கள கொல்லல. என்ன தெரியுமா சொன்னார் மோசே? நீங்க சகோதரர்கள் அல்லவா, ஏன் சண்டை போடுறீங்கன்னு சொன்னோன்னே ஒருத்தன் சொல்றான், நேற்று நீ எகிப்தியனை கொன்ற, இப்ப எங்களையும் கொல்ல போறியோ? இப்பதான் மோசேக்கு இப்ப புரிஞ்சிச்சு, ஐயோ நம்ம பலத்தினால நம்ம சக்தியினால நம்முடைய தாளந்தினால ஒரு நாள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி பார்வோனுக்கு பயந்து என்ன செஞ்சிட்டாரு? ஓடி போனார். எங்க ஓடி போயிட்டாரு? மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டார். இவங்க முதல் 40 வருஷம் அரண்மனை ஜீவியம், அடுத்த 40 வருஷம் மீதியான்ல வனாந்திரத்துல அவரு அங்க போய் வாழ்கிறார். அந்த வாழ்கிற நாட்கள் இப்ப அவருக்கு 70-80 வயசு வந்துருச்சு. இந்த 70-80 வயசு வரும் பொழுதுதான் மோசேக்கு கொஞ்சம் தெளிவு வருது. தெளிவு வந்த உடனே என்ன தெரியுமா ஜெபம் பண்றாரு? பாருங்க என்ன ஜெபம் பண்ணாரு. சங்கீதம் 90:1 கவனிங்க. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு. 9 எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த விண்ணப்பம் இந்த நேரத்துல தான் பண்ணிருக்கணும். 70 வயசு 80 வயசு ஆச்சு. இப்பதான் தெரியுது நம்ம பலம் இவ்வளவுதான், இதுக்கு மிஞ்சி வண்டி ஓட்டுறது கஷ்டம், ஆண்டவரை சார்ந்து நிக்கலனா ஒண்ணுமே நடக்காது என்று சொல்லி ஆண்டவரையே தன்னுடைய அடைக்கலமாய் பற்றி கொண்டு ஆண்டவர் சமூகத்துல இந்த ஜபத்தை பண்றாரு. இப்ப ஜபத்தை பண்ணும்போது 70 வயசு 80 வயசுல தான் தேவன் இப்போ யார பலப்படுத்துறாரு? மோசே பலப்படுத்தி 80வது வயசுல மீண்டும் ஆண்டவர் மோசையோடு பேசி மோசே எங்க அனுப்புறாரு? மீண்டும் எகிப்துக்கு அனுப்புறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் மோசே ஒரு பெரிய தலைவனாக ஏற்படுத்தினார். 80வது வயசுல இருந்து 120 வயசு வரைக்கும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு நல்ல ஒரு தலைவராய் காணப்பட்டார். நல்ல ஒரு தலைவராய் காணப்பட்டார். ஆகவேதான் சொல்றேன், மோசே எவனமாக தேவன் உயர்த்தினார். கவனிங்க, ஒரு பலவீனமான ஒரு மனிதன், ஒரு காலத்துல பலமில்லவன் என்று சொல்லி தன்னுடைய பலத்திலே ஆர்ப்பரித்த மனிதன், ஆனா பிற்பாடு தோல்வியை கண்ட உடனே பிரயோஜனமற்ற ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். ஒரு பலவீனமான ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். ஆனா மீண்டும் ஆண்டவருடைய அடைக்கலத்தை நாடினதுனாலே மோசேயை கர்த்தர் உயர்த்தினார். இந்த மோசேயை கர்த்தர் உயர்த்தி அவனுக்கு ஒரு சரித்திரத்தையே எழுதிவிட்டார். ஹல்லேலூயா! என் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு ஒரு சரித்திரத்தை எழுதினார். இவருடைய வாழ்க்கையை மாறிற்று. நம்ம பார்வோனை குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். பார்வோனுடைய சரித்திரம் இந்த உலகத்துல இருக்கும். ஆனா என் மோசேயுடைய சரித்திரம் பரலோகம் எழுதிற்று. இந்த சரித்திரம் எங்க வரைக்கும் செலுத்து அப்படின்னு கேட்டா பரலோகம் வரைக்கும். வெளிப்படுத்தல் விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் மோசேயை குறித்து வாசிக்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 15:3. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனை, கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இங்க பாருங்க, எந்த பாட்டை பாடினாங்களா?
மோசேயின் பாட்டை. ஜெயம் கொண்ட பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் பரலோகத்திலே தேவனை ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பாட்டை பாடினாங்க, மோசேயின் பாட்டை பாடினார்கள். நல்ல கவனிங்க. திவ்ய சுபாவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தருடைய பிரிய என் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த ஜெபித்த மோசேயின் சரித்திரத்தை தேவன் நித்திய சரித்திரமாய் எழுதி வைத்தார். பரலோகத்திலும் மோசேயினுடைய பாட்டு. அது மட்டுமல்ல, இந்த மோசேயை பூலோகத்திலும் தேவன் பெரியவனாய் மாற்றிவிட்டார். ஒரு காலத்திலே அரண்மனையிலே பெரியவனாய் இருந்தார். ஆனா பிற்பாடு அவர் பயந்து அரண்மனை விட்டு, எகிப்தின் அரண்மனை விட்டு ஓடி மீதியான்ல போய் அங்கே அங்கே இருந்து விட்டார். அங்கே அவருக்கு திருமணம் நடைபெற்றது. அங்க ஒரு 40 ஆண்டுகள் ஓடுகிறது. இப்போ ஆண்டவர் மீண்டும் அதே எகிப்துக்கு கொண்டு வந்து பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக என் தேவன் மோசேயை உயர்த்தினார். பார்வோன் மோசேயை குறித்து சொல்லுகிறதை கவனிங்க. எந்த பார்வோன்னா முன்னாடி இருக்கிற பார்வோன் இல்ல. மோசே எகிப்தை விட்டு வந்த பிறகு பிற்பாடு போன போது மீண்டும் ஆண்டவர் அவரை எகிப்துக்கு அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் இரட்சகராக அனுப்பினாரே, அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். அந்த பார்வோன் ராஜா என்ன சொன்னான் கவனிங்க. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களுக்கு மேல் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். எங்க உயர்த்திட்டார் ஆண்டவர்? பார்வோனுக்கு முன்னாடியும் பார்வோனுடைய பிரபுக்களுக்கு மத்தியிலும் இவனை பெரியவனான, சரி பெரியவனாக சொல்லக்கூடாது, மிகவும் பெரியவனாக உயர்த்தினான். பாருங்க, ஆண்டவருடைய பிரியத்தை வாஞ்சித்தீங்கன்னா, ஆண்டவருடைய சௌந்தரியத்தை வாஞ்சித்தீங்கன்னா, நீங்க அப்படி ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உயர்த்துகிற தேவன் எப்படி உயர்த்துவார்னா, பார்வோனுக்கு முன்பாகவே மிகவும் பெரியவனாய் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த புறக்கணிக்கப்பட்ட இந்த மோசே, நீங்க யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஒரு விதத்துல மோசே தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார். புறக்கணிக்கப்பட்டவர் இப்போ அந்த எகிப்தை விட்டு ஓடி மீதியானுக்கு போகிறார். ஆனால் மீண்டும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே தான் அவர்கள் சகோதரர்கள் மத்தியிலே தேவன் அவரை உயர்த்தினார். பாருங்க, யோவான் அதனுடைய யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். யார் சொன்னார்னா, தேவாதி தேவன் சொல்ற வார்த்தை. எந்த ஜனங்கள் மோசேயை புறக்கணித்தார்களோ, சொந்த ஜனம் புறக்கணித்தது. ஆனால் அதே ஜனத்தை விடுதலையாக்கும்படியாய், அடிமைத்தனத்தின் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் மோசே எப்படி உயர்த்துறார்னா, அவர்களுக்கு இரட்சகராக உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவங்களுடைய சொந்த சகோதரர்களை விடுதலையாக்கும்படியாய் அவர்களை இரட்சகராக, அவர்களுக்கு தேவன் மோசேய ஒரு இரட்சகராக தேவன் பயன்படுத்தினார். இரட்சகராக பயன்படுத்தின தேவன் மோசேயின் மூலமாக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றினார். ஆண்டவருடைய சாயல் மோசேயிலே காணப்பட்டது. நம்முடைய ஆண்டவருடைய சாயல்ல மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் கொண்டவர். அவர் சொல்லாகும் கட்டளை இட நிற்கும். எல்லாவற்றையும் உயர்த்தி, எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையினால சிருஷ்டித்த என் தேவனாகிய கர்த்தர். இந்த சாயல் யாருக்குள்ள இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மோசேட்ட இருந்துச்சு. மோசேயின் மூலமாக தேவன் என்ன செய்தார்? சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க பண்ணினார். தேவன் மோசேயை பயன்படுத்தினார். கோலை போடு, அந்த கோல் என்னவா மாறும்? பாம்பா மாறும். மோசேயின் மூலமாக பல வாதைகளை எகிப்தியர்களுக்கு மத்தியிலே செய்தார். தண்ணீர் இரத்தமாய் மாறிற்று. தண்ணீர் உள்ள அந்த நதியில் உள்ள மச்சங்களை எல்லாம் எல்லாம் மாண்டு போயின. மோசேயின் மூலமா தேவன் செய்தார். நல்ல கவனிங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை என் தேவன் மோசேயின் மூலமா நடப்பித்தார். இது என் தேவனுடைய சாயல்.
இந்த சாயல் மோசே இடத்தில் காணப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த மோசையின் மூலமாக தேவன் இன்னும் பெரிய காரியங்களை எல்லாம் செய்து தம்முடைய ஜனத்தை வழிநடத்தினார். இந்த மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, உன்னை எப்படி இரட்சகராக வைத்திருக்கிறேனோ அப்படியே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார். இயேசுவுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னா அது மோசே தான். பாருங்க, மோசையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? உபாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரனிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று மோசே சொல்றார். இப்போ இது சொன்னது எப்படின்னு கேட்டீங்கன்னா 17 வருஷம் 18. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே மோசேக்கு சொன்னார். அதான் மோசே ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வேன், என் ஜனங்களுக்காக எழுப்புவேன். இத பாருங்க அப்படியே எப்படி நிறைவேறுதுன்னு கவனிங்க. யோவான் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதி இருக்கிறானே. இல்ல கவனிச்சீங்களா? மோசேயை குறித்து இயேசுவே பறைசாற்றினார். அப்போ இயேசுவுக்கு ஒப்புமையா பேசப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னா அது மோசேயை தவிர வேறு யாரும் இல்லை. அதே போல மோசையின் மூலமாக தான் தேவன் வேதாகமத்தை எழுதினார். முதல் 5 புத்தகங்கள், ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும் யார் எழுதின புத்தகம்? மோசே எழுதின புத்தகம். நல்ல கவனிங்க, மோசையின் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வார்த்தையாக கடந்து வந்தாரோ, அந்த வார்த்தையாம் இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றினவர் இந்த மோசே தான். அப்ப இந்த மாதிரி அவருடைய தேவ சாயலை கொஞ்சம் கவனிங்க. எவ்வளவு நல்ல தேவ சாயல் பாருங்க. மோசேக்கு கிடைத்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் மோசேயின் ஜீவியத்தை நாம் கொஞ்சம் தியானிக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா, மோசே இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன். இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை கவனிக்க போறோம். ஏன் இந்த மோசேக்கு தேவன் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, மோசேயுடைய ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. நல்ல ஒரு விண்ணப்பம். அப்போ மோசேயுடைய ஜீவியத்தை நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கவனிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. மோசேயுடைய வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதமாய் இருந்ததுன்னா, முதல் காரியத்தை கவனிங்க. மோசே பெரியவனான போது அப்படின்னு என்ன அர்த்தம்? மோசே தேவனை அறிந்த போது, தேவனால் அறியப்பட்ட போது. நீங்களும் நானும் ஒரு நாள் ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம், ஆண்டவரால் அறியப்படுகிறோம். இதுதான் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம். இதுதான் நம்முடைய புதிய வாழ்க்கை. எப்பொழுது மோசே ஆண்டவரை அறிந்தாரோ, ஆண்டவரால் அறியப்பட்டாரோ, எப்பொழுது பெரியவனாய் மாறினாரோ, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, தேவன் மேல் வைத்த விசுவாசம் அவரிடத்தில் பெருக ஆரம்பித்தது. விசுவாசத்தினாலே, இந்த வார்த்தையை கவனிங்க. எபிரேயர்கள் எப்படி எழுதுறாரு? மோசேயை குறித்து எழுதும்போது விசுவாசத்தினாலே. அப்ப நம்ம மோசேயுடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியம், ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா விசுவாச ஜீவியம். நீங்களும் நானும் விசுவாச ஜீவியத்துக்கு நம்ம அர்ப்பணித்திருக்கிறோமா? இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன கொடுத்திருக்கிறார்? யூதா அதனுடைய 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நல்ல கவனிங்க. யூதா இங்க எழுதும்போது, பரிசுத்தவான்களுக்கு எழுதும்போது சொல்றாரு,
உங்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு எனக்கும் என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு தேவன் உங்களுக்குள்ள ஒரு 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 காரியத்தை உருவாக்குவாராம். வேதம் எப்படி சொல்லுகிறது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய நேச கர்த்தர் இயேசு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுதான் விசுவாசத்தை உருவாக்குகிறவர், விசுவாசத்தை பூர்ணப்படுத்துகிறவர். அப்படி என்றால் நமக்கிட்ட என்ன கொடுத்திருக்கிறார்? அவருடைய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம விசுவாசம் இல்ல, அவருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு யூதா என்ன பெயரை வைத்திருக்கிறார்? வெளிப்பட யூதா அதனுடைய 20ஆம் வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிப்பதற்கு உதவி செய்கிறது. இந்த விசுவாசம் தான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்கிறது. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மோசேயை குறித்து வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்தினாலே ஜீவித்தான். தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்? இந்த பரிசுத்தமான விசுவாசத்தை நமக்கு ஒரு விசை ஒப்பு கொடுத்துற பாத்தீங்களா? அந்த விசுவாசத்திற்காக நீங்க தைரியமா போராடணும், போராடணும். ஏன் தெரியுமா? இந்த விசுவாசத்துக்கு விரோதமாய் சத்ரு எழும்புவான். அவனுக்கு தெரியும், விசுவாசம் உள்ள இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கும் என்றால் அது நல்ல இருதயம், தேவன் அவனில் பிரியப்படுவார், அவனுடைய ஐக்கியமாய் இருப்பார் என்று பிசாசுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவேதான் எபிரேயர் சொல்லி தராரு, நமக்கு சுற்றி இருக்கிற பாவம் சொல்றாரு. நம்மை சுற்றி இருக்கிற பாவம் எது? அவிசுவாசம் என்னும் பாவம். எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு என்று சொல்றார். நீங்க தள்ளிவிட்டு முன்னேறணும், போராடணும். ஏன் தெரியுமா? தேவன் கொடுத்திருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு விரோதமாய் சத்ரு இன்னொரு பாவத்தை நமக்கு விரோதமாய் ஏவிக்கொண்டே இருக்கிறான். அந்த பாவத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அவிசுவாசம். இதுதான் எபிரேயர் 3:12 வாசிக்கிறோம். அவிசுவாசமான பொல்லாத இருதயத்தை குறித்து எச்சரிக்கையாருங்கள், அது ஜீவனுள்ள தேவனை விட்டு உங்களை என்ன செஞ்சிடும்? பிரித்திரும். இப்ப நல்ல கவனிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும். நம்ம எல்லாரும் போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த போராட்டம், அந்த விசுவாசத்துல போராடி ஜெயிக்கணும்னா விசுவாசத்தை பலப்படுத்துவது எது தெரியுமா? தேவனுடைய வசனம். அல்லேலூயா. வசனத்தினாலே தான் தேவன் நம்மை பலப்படுத்துவார். வசனம் தான் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால். இன்னையில இருந்து எப்பொழுதுமே தேவனுடைய வசனத்தின் மேல வாஞ்சை நமக்கு இருந்துட்டே இருக்கணும். தியானிக்கணும், அந்த வசனத்தை பண்ணி நடக்கணும். அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும். இப்படி பலப்படுத்த நீங்க என்ன செய்வீங்க? அதுல உறுதிப்படுத்தி கொண்டே போயிட்டே இருக்கணும். ஆமென். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பிள்ளைக்கு எது மேல வாஞ்ச வரும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற உடனே குழந்தையா இருக்கிற அந்த சகோதரன் சகோதரி எதன் மேல வாஞ்ச இருப்பா தெரியுமா? வசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல. எப்படி விடுவாள் ஞானப்பால்? கலங்கமில்லாத ஞானப்பால். அந்த ஞானப்பாலின் மேல வாஞ்சியா இருப்பான். இந்த வாஞ்சியா இருக்க அந்த ஞானப்பாலை உட்கொள்ள என்ன நடக்கும் தெரியுமா? அவன் விசுவாசத்திலே வளர ஆரம்பிப்பான். விசுவாசத்துல வளரும் பொழுது பிசாசு என்ன செய்வான்? போராடுவான். அவிசுவாசத்தை கொண்டு வந்து ஏவுவான். இந்த அவிசுவாசம் என்னும் அந்த ஏவுகணை உங்களுக்கு விரோதமாய் செலுத்தி கொண்டே இருப்பான். ஆனா நீங்க என்ன செய்யணும்? திருப்பி விசுவாசம் என்னும் கேடகத்தினால் அதை எதிர்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்து கொண்டு அந்த வசனத்தின் மூலமாகவே அவனை மேற்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். இப்படி நீங்க வளர என்ன தெரியுமா ஆகும்? தேவன் தம்முடைய உபதேசத்தை சபையின் மூலமாக கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த உபதேசம் உங்களை என்ன செய்யும்? தேறினவர்களாய் மாற்றும். அதுதான் நல்ல போஜனம். நல்ல திடகாத்திரமான போஜனம்.
இந்த திடகாத்திரமான போஜனத்தை நீங்கள் உட்கொள்ள 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 உங்க ஞானேந்திரியங்கள்லாம் என்ன ஆகும்? அது வளர ஆரம்பிக்கும். அது இன்னும் ஷார்பன் ஆகிரும். பாருங்க, வாசிங்க எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இப்ப என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இந்த வசனம் 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 நீங்க வளர 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 இந்த உபதேசத்தின் மேல வாஞ்சை வைக்க வைக்க என்ன நடக்கும்னா, இது பலமுள்ள ஆகாரமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பலமுள்ள ஆகாரம் நீங்கள் உட்கொள்ள உட்கொள்ள என்ன செய்வீங்கன்னா, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியறதுக்கு தேவன் என்ன செய்வாரா, உங்க ஞானேந்திரியங்கள்ல நல்ல எழுப்புவார். அப்ப நீங்க நிதானித்து செயல்படுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. சோ மோசே பாருங்க, விசுவாசத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். அதனால்தான் என் தேவனுடைய பிரியம், என் தேவனுடைய சௌந்தரியம் மோசேயின் மேலே இருந்துச்சு. அப்போ விசுவாச ஜீவியத்தை நல்லா வளருங்க வளருங்க. அதுக்கு தேவை என்னது? வேத வசனத்தை வாசித்து தியானிப்பது, இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருப்பது, அந்த உபதேசத்தை கடைபிடிப்பது. இது மிக முக்கியமான காரியம். இரண்டாவது காரியத்தை கவனிங்க. மோசேயின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் விசுவாசத்தினாலே. அதே 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அடுத்தது வெறுக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. விசுவாச ஜீவியம் மட்டும் போதாது. விசுவாச ஜீவியம் எப்படி நம்ம வழி நடத்தணும்னு கேட்டா, வெறுக்க வேண்டியதை வெறுக்க வேண்டும். என் தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுக்க வேண்டும். யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்று தேவ சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுத்த நல்ல ஆலோசனை என்ன? வாசிங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனத்தை கவனிங்க. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகு. ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல கட்டளை. நீங்க வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? தீமையை வெறுக்கணும். மாறுபாடுள்ள இந்த சந்ததியோட உள்ள ஐக்கியத்தை நீங்க துண்டிக்கணும். இங்க பாருங்க, மோசே என்ன செய்தாரா? இப்ப பெரியவன் ஆயிட்டாரு, தேவன் அறிந்து விட்டார், விசுவாசத்துல வளர ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவர் என்ன செய்தார்னா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவத வெறுத்துட்டாரு. நான் இனிமேல் பார்வோனுடைய மகன் நான் அழைக்கப்படுவது நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் என்ன செஞ்சுட்டாரு? தன்னுடைய ஐக்கியத்தை பார்வோனுடைய மகளை விட்டு துண்டித்து விட்டார். நீங்களும் நானும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறக்கூடாது. மாறாக மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி யாரோட நம்ம ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும்? தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். அதான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு, சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிற மக்களோடு நீங்க இணைந்து ஆண்டவரை தொழுது கொண்டு எதை நாடுகிறவர்களா இருக்கணும்? விசுவாசம், சமாதானம், நீதி, அன்பு, இவைகளெல்லாம் நாடுகிற பிள்ளைகளா இருக்கணும். இதான் நீங்களும் நானும் செய்யணும். மோசே அதை தான் செய்தார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்துட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே அவருக்கு மேன்மை எதுனா, அந்த காலத்துல இருந்த பவர்ஃபுல் சாம்ராஜ்யம் எகிப்தின் ராஜனா அவ்வளோ பெரிய மனிதன், சர்வ வல்லமை உள்ளவன். அவனை பார்வோன்னு சொன்னா தேவனாக தான் பார்த்தாங்க ஜனங்க. அப்படிதான் அவனை ஆராதிச்சுட்டு வந்தாங்க. அந்த பார்வோனுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவு பெரிய காரியம். எல்லாரும் எப்படி மோசையை வணங்கி இருப்பாங்க பாருங்க. மோசைக்கு புகழ் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனா அதெல்லாம் துச்சமா எண்ணிட்டாரு. எதுக்கு துச்சமா எண்ணிட்டாருன்னா, ஆண்டவருடைய பார்வையில இது அருவருப்பா இருக்கு, நான் இதை வெறுத்துட்டான். பார்வோனின் குமாரத்தினுடைய அந்த ஐக்கியத்தை, நட்பை, உறவை அவன் அப்படியே ஐக்கியத்தை துண்டித்து விட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல வளரணும், தேவ சாயலை அடையணும்னா நம்ம சரியான ஐக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும்.
தேவன் எதை நேசிக்கிறாரோ அதை நேசிக்க பழகிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் கவனிங்க, அவன் வெறுத்தான். மூன்றாவது கவனிங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அடுத்தது நீங்க தெரிந்து கொள்ளணும். வெறுக்கிறதோட நின்றுவிடக் கூடாது, தெரிந்து கொள்ளணும். நீங்க ஐக்கியத்தை துண்டித்ததோடு நின்றுவிடக் கூடாது, தெரிந்து கொள்ளணும். எதை தெரிந்து கொள்ளணும்? தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அநித்தியமான பாவ சந்தோஷத்து மேல எனக்கு நாட்டம் இல்ல. பாவம் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா அது நரகத்துல கொண்டு போய் தள்ளிரும். அதனால அதுக்கு பேரு அநித்தியமான பாவ சந்தோஷம். அதாவது நிலை நிற்கிற சந்தோஷம் கிடையாது, அழிந்து போகிற பாவ சந்தோஷம். இன்னைக்கு கூட பாருங்க, அநேகர் தங்களுடைய சாயலை இன்னைக்கு கெடுத்துக்கொண்டே இருக்காங்க. தேவ பிள்ளைகள் தங்கள் சாயலை கெடுக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் தேவ சாயலை கெடுக்கிறாங்க. எதனால? இந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் மேல் நாட்டம் வைக்கிறதுனால. இன்னைக்கு நாம் எதுக்கென்று நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கணும்னா, பரிசுத்தமான ஜீவியத்துக்கு என்று தேவன் நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கணும். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் உண்டு. நம் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். அதனால பேதுரு எழுதும்போது சொன்னாரு, 1 பேதுரு 1 அதிகாரம் 13 வசனத்தை கவனிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. தேவ வார்த்தை நமக்கு இதான் கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்போ நல்ல வாஞ்சை இருக்கணும். என்ன வாஞ்ச? எனக்கு உலகத்தின் பாவ சந்தோஷம் வேண்டாம். ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவ சந்தோஷத்தை நான் வெறுக்கிறேன். உம்முடைய பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். எனக்கு உம்முடைய பரிசுத்தத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். உபவாசம் போட்டு ஜெபிங்க. எனக்கு பிடிச்ச அந்த பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திரும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆண்டவரே, இப்படிதான் ஜெபிக்கணும். அதுல அருமையான அந்த பாடலை எழுதின ஊழியக்காரர் எப்படி எழுதியிருக்காருன்னா, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். நான் வாலிபனா இருக்கும் பொழுது இப்படிதான் ஜெபிப்பேன். நான் உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவரே சொல்லுவேன், ஆண்டவரே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் 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 என எழுதும். நம்ம தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபிக்கணும். எதுக்காக தெரியுமா? பரிசுத்தத்திற்காக. ஆமென். ஜெபிங்க ஜெபிங்க. எத்தனையோ காரியத்துக்காக உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தாங்கப்பா, நீர் சிநேகிக்கும் பரிசுத்தம் எனக்கு தாங்கப்பா. மோசேக்கு ஏன் தேவன் சாயல் கடந்து வந்தது தெரியுமா? ஏன் மோசே திவ்ய சுபாவம் உள்ளவனாய் திவ்ய அழகு உள்ளவனாய் இருந்தான் தெரியுமா? காரணம் இதுதான். மோசேக்கு ஒரு தீரா வாஞ்சை, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தேவை, உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தேவை. இந்த உலகத்தின் பாவ சந்தோஷத்தை நான் வெறுக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் இப்படிதான் தேவனை ஆராதிக்கணும்.
உலகத்துல சில பாவங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும், உண்மைதான். ஆனா அது நம்மை நித்திய ஆக்கணைக்கு கொண்டு போய் சேர்த்துரும், நித்திய நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன என்று சொல்லி கலாத்தியருக்கு எழுதும்போது அருமையாய் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. கலாத்தியர் 5 அதனுடைய 19 வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்துள்ளார். ஆவியானவர் நமக்கு அதான் சொல்றாரு. மாம்சத்தின் கிரியைகள் சந்தோஷத்தை கொடுக்கும், அது அனித்தியமான பாவ சந்தோஷம். அந்த பாவ சந்தோஷத்துக்கு நீங்க உட்பட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, நித்திய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. இந்த அறிவு மோசேக்கு வந்துருச்சு. மோசே சொன்னார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தேவைப்பா, உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தேவை. இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் வெறுக்கிறேன். உம்முடைய ஜனங்களோட துன்பம் வேணா கூட படுறேன்ப்பா, அதை நான் தெரிந்து கொள்றேனப்பா. வசனத்துக்காக பாடு வரும்போது, உபத்திரவும் போது சந்தோஷத்தோட அதை அனுபவியுங்கள். ஆமென். நீங்க தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது வசனத்தின் நிமித்தமாக சில பாடுகள்லாம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் பாருங்க. இயேசு சொன்ன வார்த்தை 10ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இயேசு நமக்கு சொல்லி கொடுத்ததுங்க. துன்பம் இல்லைன்னு சொல்ல. இந்த உலகத்துல நம்ம வசனத்துக்காக வாழும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்காக ஜீவிக்கும் பொழுது, தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, நம்ம வாழணும்னு மன விருப்பம் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருமா என்ன வரும்? துன்பம் வரும், பாடு வரும். ஆனா இந்த பாட சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும், பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும். மோசேயுடைய வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா, இந்த காரியத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்காக நான் பாடுகளை சகிக்க ஆயத்தமா இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நான் கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜீவிப்பேன், பரிசுத்தத்துக்காக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி தன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு தேவனுடைய காரியத்துக்காக தன்னை முற்றிலுமா அர்ப்பணித்தவராயிருந்தார். ஆகவேதான் தேவ சாயல் மோசேயின் இடத்தில் காணப்பட்டது. அதோட நிக்கல. அடுத்த ஒரு காரியத்தை கவனிங்க. எபிரேயர் 11:26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினால் அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தையும் ஆசரித்தான். நல்ல கவனிங்க. மோசேயினுடைய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? அவன் எதை பாக்கியமா எண்ணினான் தெரியுமா? அப்பன்னா என்ன அர்த்தம்னா, தன் வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்துக்கு முதல் இடம் கொடுத்தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில முதல் இடம் கொடுக்க பழகணும். எதை அவன் பாக்கியம் என்று எண்ணினான் தெரியுமா? எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தின் மேல கண்ணே இல்லை. நீங்க நிறைய பேருக்கு ஆண்டவரை தேடுறது எதுக்குன்னா, எகிப்தில் உள்ள பொக்கிஷம் கிடைக்குமா? எகிப்துனா உலகம். உலகத்தில் உள்ள பொக்கிஷம் என்ன? வீடு, காரு, பெங்களோ, இதுதான். இது எகிப்தில் உள்ள பொக்கிஷம். இது அனித்தியமானவை, இது அழிந்து போயிடும். இந்த எகிப்தின் பொக்கிஷத்து மேல யாருக்கு நாட்டமே இல்லை? மோசேக்கு நாட்டமே இல்லை. அப்போ எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தின் மேல் கண் வைக்காம இந்த மோசே என்ன செய்தார் கவனிங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை
அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அப்பனா தன் வாழ்க்கையில எதுக்கு முதலிடம் கொடுக்கிறார்னா கிறிஸ்துவுக்கு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் சித்தத்துக்கும் முதலிடம் கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக தான் நான் வாழ்வேன். ஏன்னா என்னை ரட்சித்தவர் கிறிஸ்து. எனக்காக உயிர் கொடுத்தவர் அவர். எனக்காக பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அதனால என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்வேன்? மகிமை படுத்துவேன். அதற்காக நிந்தையை கூட சகிப்பேன். இப்படி நீங்க வாழணும். அதனால்தான் அவர் என்ன செய்தாரா? விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து, யாரை தரிசிக்க உறுதியா இருந்தா? ஆண்டவரை அநித்தியமா, அதாவது நித்தியமான அதர்சனமான தேவனை தரிசிக்கும் உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் என்ன செஞ்சிட்டான்? எகிப்தை விட்டு போனான். இதுதான் நீங்க பாக்குறீங்க. அடுத்த தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றினான் பாருங்க. தேவ ஜனங்களை கோபாக்கனையிலிருந்து காப்பாற்றும்படியாய் எதை கொண்டு வந்துட்டான்? நியமித்தான். பஸ்காவையும் ரத்தம் பூசுதலையும் நியமித்துட்டான். எவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறான் பாருங்க. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் இயேசுவுக்கு நிழலாட்டம். இன்றைக்கு நம்ம ஆசரித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பரிசுத்த பந்தியில ஆசரிக்கும் பொழுது, எனக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியானார், அவருடைய மாம்சத்தினால அவருடைய ரத்தத்தினால எனக்கு விடுதலை உண்டு, அவருடைய மரணத்தை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம செய்யறோம். மோசே இதை நியமித்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த பந்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிறார். நியமித்து சொன்னாரு, அவருடைய மரணத்தை நம்ம என்ன செய்யணுமா? நினைவு கூற வேண்டும். அவர்தான் நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவருடைய அன்பிற்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில தேவ சுத்தம் தான் முதல் இடத்துல இருந்துச்சு. கிறிஸ்து தான் முதல் இடத்துல இருந்தா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில ஆண்டருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? தேவ சித்தத்துக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவ சாயல் உங்களுக்குள்ளே வந்துரும். ஹல்லேலூயா. மோசேயினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மோசேயினுடைய ஜெபம் நம்முடைய ஜெபம் அதுவா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தி ஆக்குங்க. மோசேயை போல சொல்லுங்க, ஆண்டவரே என் நாட்களை என்ன அறிவே எனக்கு தாங்க. இப்படி மோசேயை போல நம்ம ஜீவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயம் சொல்றேன், கர்த்தர் தம்முடைய சாயலை நம்மையிலே வைப்பார். ஹல்லேலூயா.